அனுகூலமான ஒரு சூழலை கர்த்தர் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. இன்னும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இது மனுஷரால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடாதது அல்ல. இது மனுஷரால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடாதது அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சில காரியங்கள் நாம் மனுஷரால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடாதது அல்ல. வாசிச்சிருங்களேன். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம உயர்வது சில நேரத்தில் நம்ம பார்த்தாலே தெரியும், இந்த பையன் விளங்க மாட்டான் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஏன்னா நம்ம அறிவு அவ்வளவுதான். ஆனா தேவன் அப்படி இல்லைங்க. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் கூடும். தேவனுடைய புனர்களாக இருக்கலாம். இன்னும் கூட வேதாகமத்தில் நிறைய பரிசுத்தவான்களை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்த. அப்போஸ்தலனாகிய பவுலை அடிச்சு அவன் செத்து போயிட்டான்னு நினைச்சு இன்னும் காலை பிடிச்சி இழுத்து அப்படியே தரையில இழுத்து கொண்டு போய் வெளியே கொண்டு போய் போட்டுன்னு விட்டாங்க. அவர் சீசர்கள் நடுவே எழுந்து புறப்பட்டு அவர் மற்ற கிராமங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். முடியாதுன்னு சொன்ன நேரங்கள் இல்லை, கூடாதுன்னு நேரங்கள். இதெல்லாம் மனுஷரால் கூடாததுதான், மனுஷரால் கூடாததுதான். உங்கள் ஜபத்தில் இன்னொரு பங்கு இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னால் கூடாததுதான், என்னால் கூடாததுதான், ஆனால் நீங்க எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய கரத்தினால் ஆகவும். என்னால் கூடாததுதான், எங்க குடும்பத்தால் கூடாததுதான், ஆனால் எல்லாவற்றையும் எல்லாரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலாகவும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் ஒரு பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, அவள் தன்னுடைய வியாதி நீங்க எல்லா வைத்தியரிடத்திலையும் போனாள். எல்லா வைத்தியரிடத்திலையும் போனாள். எல்லா வைத்தியரிடத்திலையும் போயும் அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. டாக்டரால் முடியாததுதான், டாக்டரால் நம்மை மேன்மைப்படுத்த முடியாததுதான், டாக்டரால் நம்மை பலப்படுத்த முடியாததுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். டாக்டரால் நம்மை மேன்மைப்படுத்தவோ பலப்படுத்தவோ முடியாததுதான், ஆனால் தேவனால் எவரையும் மேன்மைப்படுத்தவோ பலப்படுத்தவோ அவருடைய கரத்தினால் ஆகும். இந்த ஸ்திரீ தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று செலவழித்து ஒன்றும் இவளுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிற்று. எல்லாம் தோத்து போனா, எல்லா காரியத்திலையும் அவள் தோத்து போனா. அவளுக்கு ஒரு காரியம் நிறைவேறவும் இல்லை, ஒரு காரியம் கிடைக்கவும் இல்லை. அந்த சூழ்நிலையில தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு இவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தகுதியான தெய்வம் என்பதை உணர்ந்த இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் போதும் நான் சுகம் பெற்று விடுவேன் என்று விசுவாசித்தாள். நிறைய கேள்விப்பட்டிருக்கிறார். நாமளும் இயேசுவை குறித்து கேள்விப்பட வேண்டும். இயேசுவை குறித்து நிறைய அறிந்து கொள்ள வேண்டும். அழகாய் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவின் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். அப்ப ஆண்டவரை அறிவதற்காக அவர் எதனாலும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவரை அறிய 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 நம்மால்
ஏற்றதை ஆண்டவருடைய காரியத்துக்காக ஆண்டவரை அறிவதற்கு நம்ம பிரயாசப்படணும். ஆண்டவரை அறிவதற்கு நம்ம பிரயாசப்படணும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கன்னா இந்த ஆண்டவரை அறிஞ்ச உடனே மனுஷனால் கூடாதது இந்த தேவனால் கூடும் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். அறிந்து கொண்ட இவள் இவ்வளவு வலிமை உள்ள கடவுள் நம்மை தொட வேண்டாம், நாமும் அவரை தொட வேண்டாம், அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும். இவ்வளவு சக்தி வாய்ந்த கடவுள், இவ்வளவு மாட்சிமை நிறைந்த கடவுள், இவ்வளவு வல்லமை நிறைந்த கடவுள், இவ்வளவு மகிமை நிறைந்த கடவுள், இவ்வளவு ஜெயமுள்ள ஒரு கடவுள், பூமி உள்ளவைகள் எல்லாம் அவருடையவைகள், ராஜ்யமும் அவருடையது. இப்படிப்பட்ட வலிமை உள்ள தெய்வம் என்னை தொட வேண்டாம், நானும் அவரை தொட வேண்டாம், அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும், எனக்கு சுகம் கிடைச்சிரும் என்று சொல்லி எண்ணினாள். எண்ணி அவர்களுக்கு பின்பாக போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், சுகத்தை பெற்றுக் கொண்டாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். அதே போல அந்த வல்லமையை உணர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவருடைய வலிமையை உணர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவருடைய வலிமையை உணர்ந்து துதியுங்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலோ மகிமையான காரியத்தை அவர் செய்வார். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ரொம்ப அழகா புரிந்து கொள்ளுங்கள். ஏனாவது ஆனன்ட்டு ஜெபிக்காதீங்க. நம்ம கும்பிடுற தெய்வம் சாதாரணவர் அல்ல, மிக பெரிய தெய்வம். சாதாரணவைகளையும் கேட்காதீர்கள். நீங்கள் சிறந்தவைகளை, சிறப்பானதை, மேன்மையானதை, முக்கியமானதை, முதல் தரமானவைகளை நீங்கள் கேளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். நான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சபை ஆரம்பித்த போதே நம்ம ஒரு போர்டு போட்டோம். அப்போ கேட்டாங்க, வருது 4-5 பேர், இதுக்கு இவ்வளோ பெரிய செலவானாங்க. நம்ம சேர்ந்து கடவுளுக்காக செய்கிறோம், சிறப்பாக செஞ்சால் போதும். அன்னைக்கு போட ஆரம்பிச்சது தான். இது வரைக்கும் நம்ம போர்டு தான் போட்டுருக்கோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்னைக்கு ஆரம்பிச்சது தான். நிறைய காரியங்கள், சின்ன காரியமானாலும் ஒரு காரியத்தை கர்த்தருக்காக சிறப்பாக செய்யும் போது அவர் நம்மை சிறப்பாகவே வைப்பார். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்குன்னா அவருடைய அந்த வலிமையை உணர்ந்து இந்த தாவீது துதித்து கடவுளை மகிமைப்படுத்துகிறான். அப்படிப்பட்டவனை எப்படி கடவுள் உயர்த்தாம இருப்பார்? நிச்சயமாய் உயர்த்தினார். அந்த வலிமையை உணர்ந்து இவள் அந்த விசுவாசத்தோடு இவள் போகிறாள். அந்த தெய்வம் அற்புத சுகத்தை கொடுக்கிறார். என்னோட வேதாகமத்தில் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18, 19, 20 வாசிங்க. சொல்லப்பட்டபடியே அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். அவள் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கையும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தாள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாகிறாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினார். விசுவாசத்தில் வல்லவனானான். இரண்டாவது ஒரு மனுஷன் தன்னால் கூடாது என்பதை உறுதி செஞ்சிட்டான். தனக்கு குழந்தை பிறக்காதக்கு ஏதுவில்லாது இருக்கிறது. சூழ்நிலையை பார்க்கல. தன் சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கற்பம் செத்து போச்சு. ஒருவேளை தன் சரீரம் நல்லா இருக்கும் போதே ஆகார் போல இன்னொரு ஸ்திரியை விவாகம் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பான்.
ஆனால் வாக்குத்தத்தம் இன்னொரு ஸ்திரியோடு அல்ல, இந்த சாராளோடு. நல்ல புரிஞ்சுக்கிடணும். இன்னும் இந்த உலகத்தில் கணவன் மனைவி சொல்லுவாங்க, இது வாழ தகுதி இல்லை, இவனோட வாழ முடியாது. இல்லைங்க, செத்து போன சரீரத்திலேயே உயிரை கொடுப்பானால், செத்து போன சரீரத்திலேயே உயிரை கொடுப்பானால் கெட்டு போன சரீரத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். இது கூட சுபாவ அடிப்படையில் குணாதிசய அடிப்படையில் இவனை சீர்திருத்த முடியாது என்று சொல்லுவதற்கான சூழல் இல்லைங்க. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கருத்தினாலாகும். நல்ல கவனிங்க. இந்த சரீரத்தில் மாற்றம் ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் இந்த வாக்குத்தத்தம் சரீர மாற்றத்தை சரி செய்யக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம். இந்த வார்த்தையை நம்புங்க. சூழலை நீங்க பார்க்க வேண்டாம். சூழல் எல்லாம் சரியாயிரும். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் சரியில்லாதனால கை கழுவிட வேண்டாம். இளைய குமாரனா இருக்கிறான், சீக்கிரமா திருமண குமாரனா வருவான். அதுக்காண்டி நம்ம சின்ன குட்டி பிள்ளைய நம்ம தூக்கி மேலே வச்சிருப்போம். அது இடுப்புல ஆகி போயிடுச்சு, சேலையை கிழிச்சிட மாட்டோம், இல்லாட்ட நம்முடைய தொடையை கிழிச்சிட மாட்டோம், அதை கழுவிடுவோம். இதே போல நாங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் புறம்பர் தள்ளிட வேண்டாம். காரணம், வசனத்தை பிடிச்சி நீங்க ஜெபம் பண்ணா போதும். இந்த தெய்வம் இந்த ஆபிரகாமின் சரீரத்தில் மாற்றத்தை கொண்டு கொண்டிருந்தது போல இன்னும் இந்த சாராருடைய சரீரத்தில் இன்னும் கூட மாற்றத்தை உண்டு கொண்டிருந்தது போல எல்லாருடைய மனதிலும் மாம்சத்திலும் ஆவியிலும் மாற்றத்தை உருவாக்குவார். காரணம் ரொம்ப ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிடணும். இந்த அண்ணாள் பெண்ணினாளுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, அவ பேசின அகந்தையான வார்த்தை, மேட்டுமையான வார்த்தை. எல்லாத்துக்கும் தேவன் முடிவு கட்டினான். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறனா நம்முடைய வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபியுங்க. சரீரத்தான் ஆபிரகாம் என்ன சொன்னாங்கன்னா, என்னால முடியாதப்பா, எனக்கு சரீரம் செத்து போச்சு, என் மனைவிக்கு கருப்பம் செத்து போச்சு, எங்களால முடியாது. ஆனால் நீ வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை, அதை முழுமையாய் நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானா. சில சூழல்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்காது. இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்துக்கள் சொன்ன மாதிரி நம்ம தலையெழுத்து சரி இருக்காது. தலையெழுத்து முக்கியம் இல்லைங்க, கண்டம் முக்கியம் இல்லைங்க, ராசி முக்கியம் இல்லைங்க. இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது ஒரு வலிமையுள்ள ஒரு கடவுள். எல்லா கண்டங்களுக்கும் ராசிகளுக்கும் தலையெழுத்துகளுக்கும் அப்பாற்பட்டு ஒரு சக்தி இருக்கிறது. அதுதான் நம்ம ஆராதிக்கிற தெய்வத்தின் சக்தி. ஒரு தம்பி சொன்னா, எங்க வீட்டில் ஜெபம் பண்ணவே முடியல பாஸ்டர், பக்கத்துல ஒரு மந்திரவாதி அவங்க ராத்திரி ஊர்ல மந்திரம் செய்றாங்க, அதனால ஜெபம் பண்ணவே முடியல அப்படின்னா. இதுக்கு நான் போராடி ஜெபிக்க போறேன்னா, தம்பி நீ போராடுனா மந்திரம் செத்துரும்னா ஏசுநாதன் தேவையில்லை. நீ போராடுனே, நீ ஜெயிச்சு நீ போராடி ஜெபம் பண்ணா பிசாசு ஓடி போயிரும்னா ஆண்டவர் தேவையில்லையே. நான் சொன்னேன், நீ போராட வேண்டாம்ப்பா, நீ ஆண்டவரை துதிக்க மட்டும் செஞ்சா போதும், ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். அவன் சொன்னா, இல்லை ஒரு அம்மாட்ட கேட்டேன், அவங்க உபவாசனுக்கு ஜோன்னு. இல்லை தம்பி, உன் உபவாசம் பிசாசு கரெக்டு தான் இருந்தா, கடவுளுடைய வல்லமையினுடைய மகிமை என்ன, அவரை துதிச்சாலே போதும் எல்லாம் போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரை மகிமைப்படுத்தினாலே போதும், அவரை உயர்த்தினாலே போதும், அவருடைய வல்லமையை உணர்ந்து துதி. இன்னைக்கு நிறைய பேர் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, பிசாசுக்கு பயப்படுவாங்க, ஆனா அந்த வல்லமையை ஒருவேளை கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா இயேசுநாதரை, அவருடைய வலிமையை, பராக்கிரமத்தை, மகத்துவத்தை,
மாட்சிமைய ஜெயத்தை இன்னும் ராஜ்யத்துக்குரியவரை உலகத்துக்கு அனைத்தும் அவர் கீழ் இருக்கிறத உணராம துதிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மகிமையான கடவுள். இந்த ஆபிரகாம் தனக்கு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாக்குத்தத்தத்தை மாத்திரம் தனக்கு சாதகமாக்கி கொண்டார். அதை தேவன் நிறைவேற்றினார். அதே போல நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க செஞ்சீங்கன்னா போதும், ஆண்டவர் ஒரு மகிமையை தருவார். மூன்றாவது ஒரே கருத்தை சொல்லி முடிக்கிறேன். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, நாம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வளைய போல். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம திறமைய முன்னிறுத்துவாங்க. நம்ம திறமை இல்லைங்க, நம்ம திறமை இல்லவே இல்லை, நம்ம திறமை இல்லை. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தீபாவளி அன்னைக்கு நினைக்கிறேன் ஒரு யூத் மீட்டிங் போயிருந்தேன். அப்போ நல்ல கூட்டம் ரொம்ப நல்லா இருந்தது. பிள்ளைகள் நிறைய இருந்தாங்க. அந்த அவர் WMA அந்த கூட்ட ஒருங்கிணைப்பார். அவர் ஒரு இங்கிலீஷ் கரஸ்பாண்டாக இருந்து வேலையை விட்டுட்டு அது கொடுத்தாங்க. நான் பிரசங்கம் பண்ணினேன், சமாதான பிரசங்கம் தான் பண்ணினேன், பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. 1.5 மணி நேரம் எனக்கு கொடுத்தாங்க. நான் ஒரு 10 நிமிஷம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். 1.5 மணி நேரம் பிரசங்கமும் 10 நிமிஷம் ஜெபம் முடித்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டார். அப்போது நான் சொன்னேன், ஐயா நான் 10th தான் படிச்சிருக்கேன். கடைசி வரை நம்பவே இல்லை. இதுக்கு முன்னாடி சொன்னேன், என் சர்டிஃபிகேட்டில் தான் எடுத்து உங்களுக்கு சொல்லணும், அது மார்க் சீட்டு 2 இருக்குது 10th அப்படின்னு அவரை பார்த்து சொன்னேன். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்போ அவர் பேசிக்கிட்டு இருந்தார். நான் சொன்னேன், நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்கன்னு நினச்சேன். நான் ஆண்டவரோடு தான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக புஸ்தகம் நிறைய ரீட் பண்ணுவேன். வேதாகமத்தை ஒரு 66 முறை வாசித்து 67 முடிச்சுட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது அவர் சொன்னார், பரவாயில்ல, கடவுளுடைய இறக்கம் மட்டும் நிறைய இருக்குன்னார். நானும் அதை தான் சொன்னேன், கடவுளுடைய இறக்கத்தால் தான் என்ன செஞ்சிட்ருக்கோம், ஓடிட்டு இருக்கிறோம். ஒரு அளவு என்ன சொல்லுங்களேன், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்குன்னா நம்ம பிரயாசம் எல்லாம் அதுக்காக படிக்காமல் இருக்குன்னு நான் சொல்லுவேன். படிக்க வேண்டியதை நம்ம படிச்சு தான் ஆகணும். ஆனால் நம்முடைய திறமையை நம்பி மாத்திரம் களத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, இறங்கிடவே கூடாது. நம்முடைய திறமையை நம்பி மாத்திரம் களத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, இறங்கிடக்கூடாது. நம்முடைய திறமை அங்கே வேஸ்ட் ஆக்கப்பட்டது. நம்முடைய திறமையினுடைய நிலை அங்கே ஜீரோவாக்கப்பட்டது. இவன் ஒரு பிரபலமான ஒரு நல்ல ஒரு மீன்பிடி வீரன் தான். ஆனால் அவன் திறமை அங்கே ஜீரோ தான் கிடைச்சது. மறுநாள் அவன் சொல்லுகிறான், ராமனோடு பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்கல. நம்முடைய பிரயாசத்துல சில நேரம் ஒண்ணுமே கிடைக்காது. நம்முடைய பிரயாசத்துல ஒண்ணுமே கிடைக்காது. நீங்க தேவ சமூகத்தில் நீங்கள் தேவனுடையவர்களாய் நிற்கும் போது அவன் சொல்கிறான், ஆகிலும் உன்னுடைய வார்த்தை. அவன் எப்போ முதல்ல வார்த்தையை கேட்டாங்கன்னா, அவன் படகுல இருந்து அவர் பேச பேச இவன் கேட்டுக்கிட்டு இருந்ததுதான். அதிலேயே சில மகத்துவங்களையும் மாட்சிமையையும் வலிமையையும் அவன் உணர்ந்து கொண்டான். உடனே சொல்றான், ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே ஆழத்தில் போய் போடுகிறேன்னு சொன்னான். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றா, உங்களுடைய சிந்தையில் ஆழமாய் உதிக்க வேண்டிய ஒரு ஜெப விண்ணப்பம். தேவன் மிக வலிமை உள்ள தெய்வம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உடைய கரத்தினால் ஆகும். ஆண்டவரே, நான் ஒன்றுக்கும் உதவாதவன். எனக்கு என்னுடைய பிரயாசம் விருதா, என்னுடைய படிப்பு விருதா, என்னுடைய உழைப்பு விருதா, என்னுடைய குடும்பம் விருதா. நான் உம்மை மாத்திரம் நம்பி வந்திருக்கிறேன். என்னை எப்படியாவது மேன்மைப்படுத்துங்க,
மேன்மைப்படுத்துவார். 4வது நாள் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை, நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தை நம்பி, ஆண்டவரே நீங்க தான் என்னை மேன்மைப்படுத்தணும், நீங்க தான் என்னை பலப்படுத்தணும், உங்களுடைய கரத்தில் ஆகும் என்று நீங்கள் அவருடைய வலிமையை அதிகமாய் உச்சரித்து அவரை விசுவாசித்து நீங்கள் ஜெபிப்பீர்களானால் இந்த தெய்வம் உங்களை பலப்படுத்துவார். எல்லார் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, தகப்பனே ஸ்தோத்திரம்.